நான் வெண்மையான சொர்க்கத்தில் உதிச்சவன். நட்சத்திரங்கள் தான் எனக்கு இந்த பூமிக்கு வழிகாட்டுச்சு. வலிகள் நிறைஞ்ச பலாச்சியாவோட ஒதுக்கப்பட்ட இளவரசன் நான். இது என்னோட கடைசி நாட்கள்னு கூட சொல்லலாம். கிராவிஸ்ட் என் வாதத்தை தப்பு சொல்ற ஒரு குற்றவாளி என்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அது என்னைக்குன்னா நான் ஒரு கிறிஸ்துவனா மாறினப்பா. சிலுவையின் நாமத்தினாலேயும் அன்புனாலேயும் தேவ பானத்தினாலேயும். நான் ஒரு அரசன். இது என் ராஜாங்கம். இது என் பிறப்பிடம். எல்லா ஆத்மாக்களுக்கும் நான் தான் கடவுள். தீய ஆத்மாக்களுடைய கடவுள் என்னை காப்பாற்றும். என்ன ஒரு எதிரியா, ரத்தத்தை குடிக்கிற டிராகுலாவா இந்த தேவாலயம் பெயரிட்டிருக்கு. இது மோசடி, வஞ்சகம், பயம். இது ஒரு பேய் கூடம். இப்ப நான் தளர்ந்து போயிருக்கலாம், ஆனா இது தொடராது. நான் ரொம்ப நாள் பொறுமையா இருந்துட்டேன். இப்ப எனக்கு பசியாவும் தாகமாவும் இருக்கு. பழிக்கு பழி வாங்கணும். எனக்கு ஒரு நல்ல கூடு கிடைச்சிருக்கு. இரவு எப்பவும் என்ன சூழ்ந்திருக்கு. நானே தேவன். கொள்கையோட வாழற புனித பெண்ணோட தலையெழுத்தை தீர்மானிக்க போறவன். ஏற்கனவே நீ நிறைய எடுத்துட்டு போயிட்ட. மறுபடியும் முடியாது. மறுபடியும் கண்டிப்பா முடியாது. அவன் வருவானா? அப்படிதான் நினைக்கிறேன். உன்னால உறுதியா சொல்ல முடியாது? அவனால கண்டிப்பா முடியும். பெருமைப்படுறியா? இல்ல, அவனால முடியும்னு சொல்றேன். ஒருவேளை அவனுக்கு இங்க வர நேரம் இல்லைன்னா நாமே அவன் இடத்துக்கு போய் பார்க்கலாம். நமக்கு அதிக நேரம் இல்லை. பிஷப், நானே உங்ககிட்ட அவனை கூட்டிட்டு வரேன். காரை உடனே ரெடி பண்ண. என்னை மன்னிச்சிருங்க, நான் உண்மையிலேயே அதை மறந்துட்டேன்.
உங்களை மாதிரி ஒரு பிஷப் என்ன தேடி வர அளவுக்கு நான் விட்டிருக்க கூடாது. நீங்கள் என்ன பார்க்க வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. என்னை நீங்கள் மன்னிக்கணும் ஃபாதர். நடந்த இந்த கொலைகளை பற்றி எனக்கு எந்த விவரமும் தெரியாது. இந்த கொலைகளை யார் செய்கிறாங்கன்னு தெரியல. நடந்த கொலைகளை பத்தி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லதான். ஆனா யார் கொலை பண்ணது? இந்த கொலைகளுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா சாதாரணமா நடக்கிற கொலைகளுக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற கொலைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுதான் எனக்கும் ரொம்ப குழப்பமா இருக்கு. நடந்த கொலைகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. எல்லாமே ரொம்ப வித்தியாசமா நடந்திருக்கு. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி கொலைகள் நிறைய நடந்திருக்கு. தேவாலயத்துல வேலை செஞ்ச நிறைய பெண்கள் காணாம போயிருக்காங்க. அவங்களும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு எங்களுக்கு தோணுச்சு. இந்த விஷயங்களை தேவாலயம் ரொம்ப ரகசியமா வச்சுக்கிச்சு. ஊடகங்களுக்கு கூட தெரியப்படுத்தல. காணாம போன பெண்களோட உடல்கள் சம்பந்தமே இல்லாத இடத்துல இருந்து எங்களுக்கு கிடைச்சது. காணாம போன ஒவ்வொருத்தரோட பெண்ணும் தலையில இருந்தும் கொஞ்சம் முடி எடுக்கப்பட்டிருக்கு. இந்த மர்மத்தை உடைக்க ஒரே ஒருத்தரால தான் முடியும், ஃபாதர் நிக்கோலஸ். ஆனா இப்போ அவர் சர்ச்சில் இல்ல. ஏன்? அத பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? அந்த ஆண்டவர் சாட்சியா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. நடந்த இந்த சம்பவங்களுக்கெல்லாம் முட்டுக்கட்ட போடணும்னு ஃபாதர் நிக்கோலஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. ஆனா அவர் மனசுல தோணுனதையோ மற்ற விஷயங்களையோ யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கு எதிரா மாறி சர்ச்சை விட்டு விலக்கி வச்சுட்டாங்க. அப்ப அவருக்கு இத பத்தி எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆமா, ஆனா இப்ப அவரு அதையெல்லாம் சொல்ற மனநிலைமையில இல்ல. அவரை பரிசோதனை பண்ண டாக்டர் எல்லாம் அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நான் அவர் கூட நட்பா இருந்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றீங்களா? அது மட்டும் போதாது. உன்கிட்ட அற்புதமான சக்திகள் இருக்குன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை நீ கண்டிப்பா பயன்படுத்தணும். நான் ஃபாதர் நிக்கோலஸை கண்டிப்பா போய் சந்திக்கிறேன். என்ன அவர் எந்த அளவுக்கு நம்புவார்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன். பிரதர் பெஞ்சமின், நாம உடனடியா செயல்பட்டாகணும். இன்னும் கொஞ்ச நாள் நாம அப்படியே விட்டுட்டோம்னா அப்புறம் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உன்னை பத்தியே தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க நினைச்சபடி நான் வந்துட்டேனா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தரையும் உன்னையும் பத்தி தான் நான் எப்பவும் நினைச்சிட்டு இருப்பேன். இந்த ஹேர் கட்ல நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சிஸ்டர், முன்ன விட இப்ப நீ ரொம்ப அழகாயிட்ட. சரி சொல்லு, என்ன திடீர்னு என்ன பார்க்க வந்துட்ட? என்னன்னு நீங்களே சொல்லுங்க. சரி, நான் யோசிக்கிறேன். என்னுடைய சிஸ்டர் இப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கு. அது உன் வாழ்க்கையை மாத்த போகுது. சரியா சொன்னீங்க. சினிமால நடிக்க போறியா? No. கிளாரா, என்னன்னு நீயே சொல்லு. சஸ்பென்ஸ் எல்லாம் வேண்டாம். சரி, என்ன விஷயம்னு நானே சொல்றேன். நான் உங்களை மாதிரி தான் இருக்க போறேன். அதாவது நான் என் வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணிக்க போறேன். கிளாரா, உனக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லையே, நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, இதை நான் ஏத்துக்க மாட்டேன். இது உனக்கு ஏத்த இடம் இல்ல கிளாரா. நான் இந்த இடத்த பத்தி கவலையே படல. நான் இதை ஆசைப்பட்டு எடுத்த முடிவு. இல்ல, வேண்டாம் கிளாரா. இது என்னால நம்பவே முடியல. இது சாதாரண விஷயம் இல்ல கிளாரா. இந்த வாழ்க்கையை உன்னால வாழ முடியாது. உங்களால மட்டும் இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ முடியல. உன் சந்தோஷங்களை நீ விட்டு கொடுக்கணும். உணர்ச்சிகளை கொன்னுட்டு வாழணும். ஆனா நான் எப்பவுமே இதே மாதிரி தான் இருக்கேன். கிளாரா, நான் சொல்றது உனக்கு புரியல. ஒரே நாள்ல இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உன்னால. எனக்கும் எல்லாமே தெரியும். லூக்கா 22:40 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் உங்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படும் பொழுது ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். இது உங்களுக்கு புரிகிறதா? தேவாலயத்துக்காக நாம செய்யற எந்த ஒரு செயலையும் தீய சக்தி தடுக்க தான் பார்க்கும். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனை எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி இருக்கிறது, உங்களுக்கும் தெரியும். 1 பேதுரு 5:9. நான் எதுக்கும் பயப்படல பிஷப். என்ன அவனால எதுவும் பண்ண முடியாது.
அவன் பார்வையாலேயே என்ன மயக்க முடியாது. எதிராளாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்குவது என்று பதை தேடி சுற்றித் திரிகிறான். பேதுரு 5:8. கண்டிப்பா உன்னை தன்வசப்படுத்திக்க நினைக்கும். ஜாக்கிரதையா இருந்தாதான் உன்னை காப்பாத்திக்க முடியும். பிசாசுகளை எதிர்த்து நில்லுங்கள், அது உங்களை விட்டு ஓடிவிடும். யாக்கோப் 4:7. ஆண்டவர் எனக்கு நிறைய அருளை கொடுத்திருக்கார். அவர் என்னைக்கும் என்னை கைவிட மாட்டாரு. கொலைக்கான ஆதாரங்களை கொண்டு வரேன். கண்டிப்பா நான் திரும்பி வருவேன். கர்த்தரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த தேவாலயத்துக்குள்ள இதெல்லாம் வச்சுக்க அனுமதி இல்லை. எனக்கு புரியுது. உன்னோட முடிவை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். இருந்தாலும் யோசிக்க உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். என்னோட முடிவு சரியானது. இதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த புனித தேவாலயத்துக்கு உன்னை வரவேற்கிறேன். இந்த வயசுல இப்படி ஒரு முடிவெடுக்கிற பெண்ணை நான் பார்த்ததில்லை. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நான் எல்லாரும் கூடவும் சேர்ந்து பாடணும். என்னோட பாடல்கள்லாம் இந்த ஐபாட்ல இருக்கு. இதை மட்டும் நான் எடுத்துக்கலாமா? முடியாது. இட்ஸ் ஓகே. பெஞ்சமின், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? திருடுறியா? 8வது கட்டளையை மீறுறியா? என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்டு உன் தப்ப மறைக்க பாக்குறியா? நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. அப்புறம் எதுக்காக நீ இங்க வந்த? உனக்கே நல்லா தெரியும். நீ எது கேட்டிருந்தாலும் நான் கொடுத்துருப்பேன். அது என் மனசு கட்டுப்பாட்டில் இல்லை. என் மனசுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கு. உன்னுடைய எத்தனையோ கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். உன்னோட இந்த குழப்பத்தை நான் தீர்க்க மாட்டேனா? என்ன மன்னிச்சிருங்க ஃபாதர். ஊருக்குள்ள மர்மமான முறையில் நிறைய கொலைகள் நடந்திருக்கு. இந்த கொலைகளுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியாம பிஷப் ரொம்பவே குழம்பி போயிருக்காரு. இந்த கொலைகள் எல்லாம் செய்யறது யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் ஃபாதர். நீ என்ன சொல்ல வர? அந்த விஷயத்துல உனக்கு என்ன குழப்பம்? கொலை செய்யப்பட்ட எல்லாருமே பெண்கள். அது மட்டும் இல்லாம அவங்க பின்பகுதி தலைமுடி எடுக்கப்பட்டிருக்கு. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த மாதிரியே. அப்போ அது கண்டிப்பா டிராகுலாவோட வேலையா தான் இருக்கும். வேண்டாம் 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 வேண்டாம். ஃபாதர், ஃபாதர் எங்க இருக்கீங்க? நான் பெஞ்சமின் வந்திருக்கேன். ஃபாதர், பிரதர் பெஞ்சமின், நான் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது எவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. நீயா? நீ என்னால நம்பவே முடியல. நம்பித்தான் ஆகணும். என்ன நீ மறந்திருக்கலாம், ஆனா உன்ன மாதிரி ஒருத்தரை நான் எப்படி மறக்க முடியும்?
உனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது ஞாபகம் இருக்கா? உன்னை பார்த்துக்க ஒருத்தன் அப்பாயின் பண்ணாங்க. அது நான் தான் பெஞ்சமின். என்னால தான் உனக்கு குணமாச்சு. ஆனா இப்போ உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சின்னு நினைக்கிறேன். என்னால எதையுமே மறக்க முடியல. எதையுமே. நீ என்ன பழி வாங்குற? உன்னை நான் எப்படி நம்ப முடியும்? உன்னோட தாகத்துக்கு எத்தனை பேர் பலியாயிருக்காங்க, பாவப்பட்ட எத்தனையோ பேரை கொண்டிருக்க. அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா? அதெல்லாம் ஒரு காலம். அதையும் நான் மறக்கல. எனக்கு தாகமா இருக்கு. என் தாகத்தை தணி. ஃபாதர், நீங்கள் என்கிட்ட சொன்ன எல்லா விஷயமும் ஒன்று ஒன்றா இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்மளோட கற்பனைக்கு எட்டாத உயரத்தில் அந்த டிராகுலா இருக்கு. தான் பசிக்காக உயிர்களை கொள்ளுது. இதில் நான் செய்யறதுக்கு என்ன இருக்கு? என்னோட கடமைகள் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். உன்னுடைய கேள்வியிலேயே பதிலும் இருக்கு. என்னை நம்பு. போராடணும். நிச்சயம் நீ ஜெயிப்ப. ஊர்ல நிறைய அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன காரணத்துக்காக நடக்குதுன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியுதா? அவன் யாரையோ தேடிக்கிட்டு இருக்கான்னு மட்டும் தெரியுது. அது நிச்சயமா ஒரு பொண்ணா தான் இருக்கணும். பிரதர் பெஞ்சமின், சாத்தான்களை பத்தி நான் முழுசா படிச்சிருக்கேன். நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்ததுங்க, திறமையானதுங்க. நான் சைக்காலஜிக்கலா இதை பத்தி யோசிச்சும் பார்த்துட்டேன். நான் சொல்றது உனக்கு புரியுதா? மனுஷனுக்கு சாபத்தை கொடுக்கறது தான் இந்த டிராகுலோவோட வேலையே. பயத்தையும் கொடுத்துரும். இதையே எல்லாருக்கும் பரப்பணும்னு அது நினைக்கும். அதை பார்த்து பயந்தா நாம பலகீனம் ஆயிடுவோம். பொண்ணை வச்சிருக்கிற ஒவ்வொரு அப்பாவுக்கும், காதலிய வச்சிருக்கிற ஒவ்வொரு காதலனுக்கும் தானா வந்து அவனால முடிஞ்ச அழிவை கொடுப்பான். எப்பவுமே அவனுக்கு பெண்கள் மேல ஆர்வம் அதிகம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நம்ப முடியாத பல உருவத்தில் அவன் வருவான். இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு முறை அவனை பார்த்துருக்கேன். இப்போ நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நிறைய கொலைகள் நடக்குது. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இனி அந்த டிராகுலா எல்லாரையும் அழிப்பான். மனிதாபிமானமே கொஞ்சம் கூட இல்லாதவன். 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த கவுண்ட் டிராகுலா 7வது மகனுக்கு பிறந்த 7வது மகன் கொடூரங்களின் தலைவனா வாழ்ந்தான். அவன் தேவாலயத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவன்னு கூட சொல்லலாம். மனுஷங்களை அடக்கி வைக்கிறதுல இவன் வல்லவன். மிருகங்கள்லாம் இவன் கட்டளைக்கு அடிபணியும். மாய வலையில சிக்க வைக்கிறதுல இவன் சிறந்தவன். வௌவால்கள் மாதிரி இவன் இருட்டுக்குள்ள வாழ்றவன். ரத்தத்தை மட்டுமே உணவா சாப்பிட்றவன். இவன் ரொம்ப கொடூரமானவன். எனக்கு புரியுது. நம்மள அவன் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான். கடவுளை உண்மையா நம்புறவனால மட்டும்தான் அந்த டிராகுலாவை அழிக்க முடியும். அவனை கொல்றதுக்கு சிலுவை தான் ஆயுதம். அது அவன் நெஞ்சில நேரா பாயணும். இவன் மற்ற காட்டேரி மாதிரி இல்லை. சூரிய ஒளி இவன் மேல பட்டாலே போதும், அப்படியே பொசுங்கி போயிடுவான். என்ன நடந்தாலும் அவனோட நெஞ்சில தூய சிலுவை பாஞ்சா அவன் கதை முடிஞ்சது. அத்தோட அவன் அழிஞ்சிடுவான். பெஞ்சமின், உனக்கு நான் சில சோதனைகள் வைக்க போறேன். அதுல நீ உறுதியா இருக்கியான்னு நான் பார்க்கணும். ப்ளீஸ் என்ன சோதனை பண்ணி பார்க்காதீங்க. நீங்க சொன்ன விஷயங்களை தவிர வேற ஒன்றும் தெரியாது. நான் கேட்குற கேள்விக்கு பதில சொல்லு. கொலை செய்யறதுக்கு முன்னாடி முடி எடுக்கிறதா சொன்னல? அவங்க தலைக்கு பின்புறமா
அந்த இடத்துல ஏதாவது மார்க் இருக்கணும். ஒருவேளை அந்த மார்க் சிம்பிளா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் இருக்கும். ஒரு அடையாளத்தை தான் அவன் தேடிட்டு இருக்கான். இதுல இருந்து தெளிவா புரியுது, அந்த மார்க் இருக்கிற பொண்ணை கண்டுபிடிக்கத்தான் ஒவ்வொருத்தரையா கொன்னுக்கிட்டு இருக்கான். எதுக்காக? சாதாரண மனுஷங்க கிட்ட இருந்து இந்த தீய ஆவி என்ன எதிர்பார்க்குது? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதுக்கான பதில் சீக்கிரமே தெரியும் பெஞ்சமின். மை லார்ட், நான் எவ்வளவோ தேடிட்டேன். நிறைய பெண்களை கொண்டு அவங்க தலைக்கு பின்னாடி அடையாளம் இருக்கான்னு பார்க்க முயற்சி பண்ணேன். அப்படி ஒரு அடையாளத்தை நான் இன்னும் பார்க்கல. என்னை மன்னிச்சிருங்க மை லார்ட். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏன் என்ன வெறுக்கிறீங்க மை லார்ட்? உங்களை அடையறதுக்கான தகுதி எனக்கு இல்லையா? என்ன நீங்க மறக்க நினைக்கிறீங்களா மை லார்ட்? அந்த பெண் யாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்க பாரு, அவ இங்கதான் எங்க பக்கத்துல இருக்கான்னு தோணுது. தயவு செஞ்சு எனக்காக நீ அவளை தேடுவியா? Okay, my lord. சிஸ்டர் ஆக்னஸ், இந்த பொண்ணை தேவாலயத்துக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு நாங்கள் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். கண்டிப்பாக கர்த்தர் இவளை ரொம்பவும் விரும்புவார்னு தோணுது. நீ ரொம்ப அழகாக பாடுற.
இந்த புனித நீரை கொடுத்து உங்க பாவத்தை போக்கி நம்ம சக்தியை பெருக்குவோம். இந்த புனித நீர் உங்க ஆத்மாவை பலப்படுத்தும். புனித நீரை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் மை லார்ட். எங்களின் தீய சக்தியின் கடவுளான டிராகுலாவே, லார்ட் டிராகுலா, நாங்கள் உங்களின் அடிமைகள். உங்களின் புனித ரத்தமே எங்களின் ஜெயம். இருளில் வாழும் ராஜாவே, நீங்கள் என்றென்றும் வாழ்க. உங்களின் கட்டளை எங்களின் சேவை. உங்களின் பாதங்களை சுற்றி நாங்கள் வாழ்வோம். ஆமென். தேவா, லார்ட் டிராகுலா, எங்கள் உலகின் அரசே, உங்களுக்கு சேவை செய்து எங்களை நாங்கள் புனிதப்படுத்திக் கொள்வோம். தியாகம் செய்து லாபம் பெறுக. யாரோ என்ன கூப்பிடுறாங்க. விஷயங்கள் ஏதோ இங்கே நடக்கிற மாதிரி இருக்கு.
ஆனா அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. சொல்லப்போனா அது எந்த மாதிரி கெட்ட விஷயம்னு தெரியல. தேங்க்யூ. அது நல்ல விஷயந்தான். என்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எப்போ வேணாலும் தாராளமாக நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நல்லது. கர்த்தர் நம்மக்கிட்ட ஆபத்து நெருங்காமல் இருக்க நாம் அவரை பிரார்த்தனை செய்வோம். பெஞ்சமின், ஒரு செய்தி வந்திருக்கு. அமைதியோட முடிவு நெருங்கிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது எந்த மாதிரியான செய்தி? ஒரு நன் கன்னித்தன்மையை இழந்திருக்காங்க, அதுவும் அவங்களுக்கு தெரியாமலே, அவங்களோட விருப்பம் இல்லாம. இது நடக்கக்கூடாத ஒண்ணு. நீ எல்லாத்தையும் புரிஞ்சுதான் பேசுறியா? இப்படி நடக்கிறதுக்கு வேற நிறைய வாய்ப்பு இருக்கு. நீயா எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு பயப்படுற கிளாரா? அது ஒரு பயங்கரமான கனவு. நான் அவனை பார்த்தேன். அது அவன் நிழல் இல்ல. என்ன நாசம் பண்ணிட்டான். இது ரொம்ப கொடுமை. இவ்வளவு நாளா நான் என் வர்ஜினிட்டியை பத்திரமா பார்த்து காத்துட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. நான் இதை பார்க்கலாமா? கிளாரா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இன்னைக்கு பார்க்க முடியாது, இன்னொரு நாள் பார்க்கலாம். கிளாராவுடைய உடல்நிலை இப்ப கொஞ்சம் சரியில்லை. சரி, பரவாயில்ல. நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? கேளுங்க. இந்த முடி அவ தலையிலேருந்து அவ சம்மதம் இல்லாம வலுக்கட்டாயமா எடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அவ தலையில அவன் எதையாவது தேடி இருக்கலாம். ஏதாவது மார்க் இல்லைன்னா சிம்பல், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு. நீங்க எதையும் நினைச்சு பயப்பட வேண்டாம். நான் சொல்றத மட்டும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா போதும். சிஸ்டர், என்னால இதுல கவனம் செலுத்தவே முடியல. என் தலை சுத்துது. இந்த வரிகளை என்னால படிக்கவே முடியல. இந்த வரிகளை தவிர என்னால எல்லாத்தையும் பார்க்க முடியுது. இல்ல பிரதர், நான் அவளை செக் பண்ணிட்டேன். நீங்க சொல்ற மாதிரி எந்த அடையாளங்களும் இல்ல. முடி பிடுங்கப்பட்ட இடத்துல ரத்தக்கரை மட்டும் இருந்தது.
கிளாராவுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நேற்று அவளுக்கு ரொம்ப அதிகமாக ஜுரம் இருந்தது. நான் கிளாராவை வர சொல்கிறேன். நீங்கள் அவகிட்ட ஏதாவது பேசணுன்னா பேசலாம். உனக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு உனக்கே தெரியல. அது ஒரு இரத்த காட்டேரி. கிளாரா, நேற்று எப்பவும் தூங்குற ரூம்ல தான் தூங்குனியா? இல்ல, மதர் அந்த ரூமை லாக் பண்ணிட்டாங்க. நிறைய கேள்வி கேட்டு உன்னை தொந்தரவு பண்ண விரும்பல. நீங்க என்கிட்ட என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். நான் இப்போ நிறைய கேள்விகளுக்கு பதில தேடிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவன் என்னை காயப்படுத்தல. அதுல நான் ஒரு அன்பை உணர்றேன். அவன் சாத்தான் இல்ல, கண்டிப்பா அவன் சாத்தானா இருக்கவே முடியாது. அவனுக்கு மட்டும் இல்ல, எனக்கு கூட அவன் மேல ஒரு புரியாத ஈர்ப்பு வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். என் அறியாம நான் அவனை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அது கனவுல நடந்திருந்தாலும் என்னால மறக்க முடியல. நீ சொல்றது எனக்கு புரியுது. 2 கொடும் தீயர் 11வது அதிகாரம் 11 - 15. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அபோஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அபோஸ்தலர்களில் வேஷத்தை தரித்து கொண்டவராயிருக்கிறார்கள். அதில் ஆச்சரியமில்லை. சாத்தானும் ஒளியின் தூதுவனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் சாத்தான் ஊழியக்காரரின் வேஷத்தை தரித்து கொள்வான். சாத்தானா? யாரு சாத்தான்? அவன் சாத்தானா இருந்தா என்னையே நெருங்கணும். நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியாது. என்ன ஆசீர்வதிங்க ஃபாதர். நான் இப்ப தப்பானவளாயிட்டேன். நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம். கிளாரா, ஃபாதர் உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறாரு. உன்னோட நிலைமை என்னன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஆனா இப்போ நீ தேவாலயத்தை விட்டு போறது அவ்வளவு நல்லதில்ல. நிறைய கேள்விகளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டி வரும். ஏன் இப்படிலாம் நடக்குது மதர்? இதெல்லாம் எனக்கு கிடைச்ச சாபமா? இது உனக்கு கிடைச்ச சாபம்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. நடந்த சம்பவத்தின் பாதிப்புல இருந்து முதல்ல நீ வெளியே வரணும். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இதெல்லாம் சிஸ்டர் ஆக்னஸை பத்தி நீ கவலைப்படாத. சாத்தான்களால் பாதிக்கப்பட்ட நிறைய பேரை காப்பாத்தின ஒரு பிஷப்பை நம்ம ஃபாதருக்கு தெரியும். சிஸ்டர் ஆக்னஸை அவர் நிச்சயம் காப்பாத்துவாரு. அப்போ பிரதர் பெஞ்சமின்? பிரதர் பெஞ்சமினுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல அனுபவம் குறைவு. அதுவும் குறிப்பா இந்த விஷயத்துல பிஷப்பால தான் நமக்கு உதவ முடியும். பிரார்த்தனைகள் மூலமா சிஸ்டர் ஆக்னஸோ குணமாகி நமக்கு திரும்ப கிடைப்பாங்க. ஃபாதர், பெஞ்சமினுக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. அதுல உண்மைகள் இருக்கும்னு தோணுது. இப்ப இருக்கிற நிலவரம் எனக்கு கொஞ்சம் பயத்தை கொடுக்குது ஃபாதர். ஓகே ஃபாதர்.
என்ன உண்மையிலே விரும்புறதா இருந்தா என் கண் முன்னாடி வா. என்னை இந்த இடத்துக்கு வர வச்சு நீ ஜெயிச்சிட்டல. இந்த மாதிரி மறைஞ்சிருந்து என்ன அழ வைக்காத. உன் உருவத்தை பார்க்க நான் ஆசைப்படுறேன். உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் கிளாரா. இவ்வளவு நாளா ஏங்க விட்டுட்ட? என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நீ என்ன தேடி வருவேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இது ரொம்ப வலிக்குது. உணர்ச்சிகளால மட்டும்தான் நீ என்ன உணர்ந்த இல்லையா? இப்ப நீ என்ன முழுசா பாரு. எனக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? என்னத்தோடு என்னத்தோடு ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு பூ தர மாட்டியா? ரத்தம் இனிப்பா இருந்ததா உப்பா இருந்ததா? இனிப்பா இருந்தது. விஷத்தன்மை இருக்கிற மாதிரியும் இருந்தது. நீ எனக்கு சொந்தம் கிளாரா. விஷம் உன்னை ஒன்றும் பண்ணாது. உன் உடம்புக்கு ஒன்றும் ஆகாதா? நீ இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும்? எந்த சமயத்திலையும் உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுவேன். என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு எல்லாரும் என்ன சுத்தி சுத்தி வரீங்க? தேவாலயங்களுக்கு எதிரா நீங்க பண்ற ஒவ்வொரு செயலையும் நிறுத்திக்கணும். இது உங்க விருப்பம். அதை பத்தி எனக்கு என்ன கவலை? இது ஒரு கட்டளை. எனக்கு கட்டளை இட்டா இருக்கிற இடம் தெரியாம போயிடுவீங்க. எனக்கு பாவ புண்ணியம் தெரியாது. நான் இப்போ பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் பொறுமையை இழக்க வச்சிடாத. ஆனா நான் ரொம்ப பொறுமையானவன். இப்ப நான் ரொம்ப பொறுமையா சொல்றேன். என் கண்ணு முன்னால நிக்காம ஓடி போயிடுங்க. இங்க இருந்து நாம போயிடலாம். அதான் நல்லது. சீக்கிரம் கிளம்பி போங்க.
உங்களோட எண்ணங்கள் இனிமே நிறைவேறாது. பிரதர், என்னை எதிர்த்து நிக்கிறதுக்கு இங்க யாருமே கிடையாது. இது 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 நான் தேர்ந்தெடுத்திருக்கிற எனக்கான வாழ்க்கை. அத மறந்துட்டியா? ஆனா இப்ப அவங்க எல்லாருமே உங்களை எதிர்த்து நிக்கிறாங்க. நான் ஒரு அரசன். மனிதர்கள் மேல பரிதாபப்பட மாட்டேன். அதுதான் என்னுடைய லட்சியம். நீ எதுக்கும் பயப்படாத. உன் கூட நான் இருக்கேன். கிளாரா எங்க? கிளாரா பூ பறிக்க போயிருக்கா. வாங்க, உள்ள வாங்க. என் சிஸ்டரை பாதுகாக்கிறதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். எனக்கு என்ன ஆனாலும் அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். எல்லாத்தையும் நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. நீ ஒரு அற்புதமானவ. அதனால தான் இந்த ஏழை ஒன்ன தேடி வந்த. அப்படி என்கிட்ட என்ன இருக்கு? அது என்னன்னு நான் சொல்லவா? நீங்க எப்பவுமே இப்படிதானா? இது ஒரு அற்புதமான உறவு. உண்மைதான். எதுக்காக இப்படி பண்ண?
ஆக்னஸ், என்ன மன்னிச்சிருங்க. நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. ஆனா இப்ப நான் போய் தான் ஆகணும். இந்த இடத்துல இருக்கிறதுக்கான தகுதியை நான் இழந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இங்க நடக்கிற எதுக்குமே நீ காரணம் இல்ல. உனக்கு தெரியாம இங்க பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு எல்லாமே தெரியும். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தியம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தை நீ சொல்றங்கிறது எனக்கு புரியுது. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய் என்னும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசுகிற போது தான் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஜான் 8:44. நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு அவனை நோக்கி தான் போகும். சாங் ஆஃப் சாலமன் 2:16. நான் உன்னை இங்க இருந்து போக விட மாட்டேன். நான் போய் தான் தீரணும். பெஞ்சமின், காலம் போய்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் நமக்கு ஏமாற்றம்தான். இந்த பிரச்சனை ரொம்ப ஆபத்தில் முடியும்னு நினைக்கிறேன். குழப்பங்களும் ரொம்ப அதிகமாக இருக்கு. சத்தியம்தான் எனக்கு துணையா இருக்கணும். உன் உயிருக்கே ஆபத்து வரலாம். ஃபாதர், இதை பற்றி ஏன் முன்னாடியே சொல்லலை? இதையெல்லாம் நீயே தெரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். பொய்யான காதலை காட்டி அவன் கிளாராவை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு அசைவிலையும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின மந்திரத்தை வச்சு அவனை அழிக்க முடியாதா ஃபாதர்? திரும்பவும் வராத அளவுக்கு? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம்தான். அவன் பல நூற்றாண்டுகளா வாழ்ந்துகிட்டு இருக்கான். இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். உன் மனசு மட்டும்தான் எனக்கு வேணும். உன் அன்பு இருந்தா போதும். அது இருக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். என் மனசு முழுக்க நீ தான் நிறைஞ்சிருக்க. ஐ லவ் யூ. நான் உனக்கு சொந்தமானவன். நம்மளை பிரிக்க முடியாது. உன் உயிர், ஆவி எல்லாமே எனக்கு தான் சொந்தம். என் கனவு முழுக்க நீ தான் நிறைஞ்சிருக்க. கண்ணை முழிச்சதுக்கு அப்புறமும் ஓ உருவம் தான் முன்னாடி வருது. என் மனசுல எப்பவும் நீதான் இருக்க. என்னோட வாழ்க்கையில நீ ஒரு பட்டாம்பூச்சி. ஒவ்வொரு பூவிலையும் நீ இருப்பியான்னு தான் நான் பார்ப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கோல்டன் ஃபிஷ்.
ஒவ்வொரு நதியிலையும் நீ இருக்கியான்னு தேடுவேன். இந்த ஜென்மத்துல நீ மனுஷியா பிறந்துட்ட. அதனால தான் உன்னை நான் தேடி அலைஞ்சேன். இந்த அளவுக்கு ஏன் என்ன விரும்புற? என்னவோ தெரியல, என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் இருக்க. என்ன நீ அளவுக்கு அதிகமா விரும்புறன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் உன்ன மாதிரி இல்லையே. இந்த இடத்துக்கு நீங்க எதுக்காக வந்தீங்க? Oh my God. உனக்காகத்தான் வந்தேன். நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் நீதான். நானா? ஆமா. நான் உன்னோட உயிரை காப்பாத்தி ஆகணும். நீ சாத்தான் கிட்ட சிக்கியிருக்க. உன் ஆத்மா சாத்தான் கிட்ட இருந்து விடுதலையாகி வரணும். நான் அவனை விரும்புறேன். நிச்சயமா இதுக்கு பேரு காதல் கிடையாது. உன்னோட கண்கள்லயே உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு கிளாரா. இங்க பாருங்க, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னு நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். கொரிந்தியன்ஸ் 14:1 Love never fails. 1 தீமோத்தேயு 1:5 இதில் கற்பனை பொருள் என்னவென்றால், இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் சரி, பிறக்கும் நீங்க அன்பே. கிளம்புங்க. எங்களை கடவுள் தான் சேர்த்து வச்சாரு, புரியுதா? யாராலையும் எங்களை பிரிக்கவே முடியாது. வேணும்னா நீயே சோதனை பண்ணு. சூரிய ஒளி வரும்போது அவனை உன் கூட வெளியில வர சொல்லு பார்க்கலாம். அவன் நிச்சயமா வரமாட்டான். இருட்டுல மட்டும்தான் அவன் வாழ தகுதியானவன். அவர் கண்டிப்பா வருவாரு. வரமாட்டான் கிளாரா. அவனோட வாழ்க்கை இருளால சூழப்பட்டிருக்கு. அவனுக்கு தன்னை பத்தியே எதுவும் தெரியாது. அப்புறம் உனக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு வேண்டியத அவன் கண்டிப்பா எடுத்துப்பா. அப்ப நான் நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. உங்க சவாலை நான் ஏத்துக்கிறேன். என் கூட அவர் வருவாரு. இந்த உலகத்தோட கடைசிக்கு கூப்பிட்டாலும் கண்டிப்பா வருவாரு. நீங்க என்ன காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்ல. கிளாரா, இது கர்த்தருடைய ஆணை. நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்தியே தீருவேன். என்ன நம்பு கிளாரா.
அழைக்க நினைக்கிற டிராகுலாவை கர்த்தர் கண்டிப்பா அழிப்பாரு. நீ புனிதமானவ. உன்கிட்ட இருக்கிற கெட்ட சக்தியை வெளியேற்று. கர்த்தரை நம்பு. தீய சக்தியை வெளியேற்றணும். Have secrets, keep them forever. I, slave of the cross, win over the crescent. It has been long, my dear friends, since I've kept my instincts in the dark. I would break the spell when it is time. I cast no shadows, go past the sun. I see no mirrors cross the waters. வெளியேற்று. உனக்குள்ள இருக்கிற தீய சக்தியை அழியணும். நீ தான் வெளியேற்றணும். வெளியேற்று. Hear me, beauty of the odds. I shall come for you, goddess. Keep your passions on fire till I kiss them to snow. I shall rise from dust and be the phoenix of the midst and lows and gain my losses all well and square. I shall rise from dust and be the phoenix of the midst and lows and gain my losses all well and square. இதை நான் எதிர்பார்த்தேன். That shall be forever, yes, forever, my friend. That shall be my will, dear. That shall be forever, yes, forever, my friend. That shall be my will, dear. I have secrets, keep them forever. I, slave of the cross, win over the crescent. அவ எங்க? அவ எனக்கானவ. அவ உனக்கு சொந்தமானவளா? இப்படி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன்? அன்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவ உன்னுடையவளா எப்போதும் இருக்க மாட்டா. உன்னுடைய காதல் வெறும் மாயவல. கிளாரா இனிமே எனக்கு சொந்தமானவ. இனி எப்போதுமே எனக்கு மட்டும்தான். உனக்கு அதுக்கான ஆதாரங்கள் வேணுமா என்ன? எனக்கு அது அவசியம் இல்ல. கிளாரா வேணும். உன்னோட பார்வையில சில நடுக்கங்கள் தெரியுது பிரதர். உங்ககிட்ட வேற விஷயங்கள் இருந்தா பேசு. நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். உன் மரணத்தை நீயே தேடிக்காத. உனக்கு எதிர்காலம் அப்படின்னு ஒன்னே கிடையாது. நீ ஒண்ணுமே கிடையாது. உனக்கு பூமியில வாழ தகுதி இல்லை. நீ இரவுல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு சாத்தான். உன்னோட அழிவு நெருங்கிடுச்சு. இந்த காத்தோட காத்தா நீ அழிஞ்சு போற. எதுக்காக என்ன முகந்து பார்க்கற? பரவாயில்ல, நீ நினைக்கிறத செய். ஏன்னா இது என்னோட புனித வாசனை.
என்னாச்சு பிரதர்? கிளாரா எங்க? என்னால உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. எனக்கு உன்னை கல்யாணம் படிக்கணும். எதுக்காக என்ன அப்படி பாக்குற? உன்னை நான் வித்தியாசமா பார்க்கல கிளாரா. என்ன கல்யாணம் படிப்பியா? கண்டிப்பா. நம்ம பிரிஞ்ச அதே பேலஸ்ல நம்ம கல்யாணம் படிக்கலாமா? யாரை பார்க்க சர்ச்சுக்கு போயிருந்த? சிஸ்டர் ஆக்னஸை பார்த்தேன். சிஸ்டர் ஆக்னஸியா? ஆமா. என்ன சொன்னாங்க? அவங்க என்ன தீய சக்தி கிட்ட இருந்து ஒதுங்கி இருன்னு சொன்னாங்க. உங்களை தான் சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா நான் நரகத்துக்கு தான் போவேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமும் எதுக்காக நீ திரும்ப வந்த? உன் கூட எங்க இருந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். அது நரகமா இருந்தாலும் சரி. நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? நான் அப்படி சொன்னா? நாம 2 பேரும் மட்டும் போதும். வேற யாருமே வேண்டாம். நாம சந்தோஷமா வாழ்வோம். ஆசை எதுவோ அதுதான் என் விருப்பம். நம்ம கல்யாண கிஃப்டா எனக்கு என்ன கொடுப்பீங்க? என்னையே கொடுப்பேன் கிளாரா. எனக்கு மனுஷங்க வாழ்ற மாதிரி வாழ்க்கை உங்க கூட வாழணும். அது நிச்சயமா முடியாது கிளாரா. முடியாதா? எனக்காக நீங்க அதை செய்ய மாட்டீங்களா? அப்படி ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியாது. இல்ல, எனக்காக நீங்க எதை செஞ்சுதான் ஆகணும். நாம பாவம் செய்யலன்னா எதுக்காக பயப்படணும்? நீ தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. நீ இல்லாம ஒரு வாழ்க்கை என்னால வாழ முடியாது. உனக்கு அப்படி தோணலையா? Yes, yes. வெட்டிங் ரிங் போட்டு கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த விஷயத்துல உன்னால எந்த விதமான முடிவு எடுக்க முடியலையா? ஆமா ஃபாதர், இது எனக்காக நானே ஏற்படுத்திக்கிட்ட போராட்டம். என்னோட ஆசைகள், என்னோட அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்கு, கடவுள் எனக்கு இட்ட கட்டளை. நீ ரொம்ப திறமைசாலிங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு ஒரு சந்தேகம் ஃபாதர். சொல்லு. நான் எதுக்காக இதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன்? இது உன்னால முடியுங்கிறதுனால தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எதையும் எதிர்த்து நிக்க நான் தயாரா இருக்கேன்.
ஆனா நான் எந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என்னோட கடைசி ஆசாதான். எப்படி இருக்கீங்க ஃபாதர்? புனிதமான இடத்துக்கு வரத்துக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. இந்த இடத்துக்கு என்ன வரவழைச்சது நீதானே? எதுக்காக வந்தன்னு முதல்ல சொல்லு. பெண் டிராகுலாவை அழிச்சிருக்க, அவளை கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்க. இருந்தாலும் அவளுக்கு அழிவு இல்லை. அவ ஆன்மாவுக்கு மறுபடியும் உயிர் கொடுப்பேன். அவளை நான் பாதுகாத்துட்டேன். எங்களை யாராலையும் அழிக்க முடியாது. நான் ஒரு அரசன். என் பாதையில வரவங்களுக்கு நான் தான் வழிகாட்டி, கடவுள். இந்த லார்ட் இந்த இடத்துல இந்த நிமிஷத்துல ஒரு முடிவெடுக்க போறேன். நீ உன் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்க. அதால என் சக்தி அழிக்க முடியுதான்னு பார்க்கலாம். உன் வாழ்க்கை இன்னியோட முடிய போகுது ஃபாதர். அதுவும் இந்த டிராகுலாவால. நீ அதிர்ஷ்டசாலி. நான் பாவம் செஞ்சிட்டேன். எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க. இப்ப செஞ்ச பாவத்துக்காகவும் இனிமே செய்ய போற பாவத்துக்காகவும். இப்ப நான் ஒரு கொலை செஞ்சிருக்கேன் ஃபாதர். என் விசுவாசி அவன் கொண்டுட்டான். என் தூக்கத்தை கெடுத்துட்டான். இதுக்கு மேல வாழ அவனுக்கு தகுதி இல்லை. அதான் இந்த டிராகுலா முடிவெடுத்துட்டேன். எதுக்காக இதெல்லாம்? இதுக்கெல்லாம் முடிவே கிடையாதா? நான் மட்டும் எதுக்காக உயிரோட இருக்கணும்? மை லார்ட், உனக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு சேவை செய்ய நான் காத்திருக்கேன். நான் இழந்த ஒவ்வொன்னையும் நான் இப்ப அடைய போறேன். ஆமா லார்ட், மறுபடியும் நான் உங்களை ராஜாவா பார்க்க ஆசைப்படுறேன். என்னைக்கு இருந்தாலும் நீ இந்த ராஜாவோட விசுவாசிதான். உங்களுக்கு நான் ரொம்ப முக்கியமானவளா இருக்கணும்னு விரும்பல. உங்களுக்கு எப்பவும் ஒரு விசுவாசியா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அது எப்பவும் உனக்கு இருக்கும். இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு நீ எனக்கு சேவை செய்யலாம். உங்க கைகளை முத்தமிடலாமா? இது எனக்கு போதும் லார்ட். உங்க நிழல் ஒன்னே போதும். என்ன நீ நம்பலாம். நான் எங்கெல்லாம் இருக்கணும் அங்கெல்லாம் நீயும் இருப்ப. இந்த ராஜாவோட ராணி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கா. உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பேசலாம். Song of Solomon 1:2. தெய்வ அன்பின் வெள்ளமே, கண்ணிகள் 8:6. மரணமோ ஜீவனோ மறுமையோ பூமியோ
மகிமையோ வருங்காலம், பிற சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தெய்வ அன்பை. Song of Solomon 8:7. இந்நேரம் உன் தயை தேடும் இவ்வடியாளின் இன்னலெல்லாம் ஓட அன்பே நீ உன்னருள் ஈவாய். நம்ம 2 பேரும் என்னைக்கும் பிரியக்கூடாது. மரித்தோர் உயிர் தெழுவார். மரித்தோர் எவரும் உயிர் தெழுவார். வானைக்காள தொனி முழங்க எரிபுகை மேக ரதமேறி ஏக மகாராஜன் வருங்கால். தூதர் மின்னாற்றிசை தொலங்க ஜோதி வான்பறை இடி முழங்க பாதகர் நெஞ்சம் நடுநடுங்க பரிசுத்தோர் திரள் மனத்திலங்க. வானம் புவியும் வையகமும் மடமடவென்று நிலை பெயர ஆன பொருளெல்லாம் அகன்றோட கடைசியா கியாச நிறைவேற போகுது. நீ என்னோட உயிர். இனிமே நீ எனக்கு தான் சொந்தம். என் கூட பயணம் செய். இந்த நிமிஷத்தை என்னால மறக்க முடியாது. இந்த கட்டத்தை மட்டும் நம்ம தாண்டிட்டா நீங்க தான் ராஜா, நான் தான் ராணி. என்ன வெறுக்க மாட்டியா? எதுக்காக? கடவுள்கிட்ட இருந்து பிரிச்சதுக்கு. என் கடவுளே நீங்க தான். இந்த அளவுக்கு ஏன் என் மேல அன்பு செலுத்துற? எனக்கு அளவு கடந்து அன்பு கொடுக்குறீங்க. அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். என்னோட கல்யாண பரிசு எங்க? அதை நான் மறந்துட்டேன். நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? உங்களால அதை தர முடியாதுல்ல? உண்மையிலேயே நான் மறந்துட்டேன். அது உனக்கு ஏன் அவ்வளவு முக்கியம்? அது எனக்கு ரொம்ப முக்கியமானது. நான் அப்பவே சொன்னல, மனிதர்கள் வாழ்க்கையை நாம வாழணும்னு. என்னோட கல்யாண பரிசை கொடுங்க. என்கிட்ட இருந்து நீ என்ன எதிர்பார்க்கிற? எனக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்கன்னா நீங்க ஒரு மனுஷனா மாறி ஆகணும். என்னோட கணவரா? அது நடக்காது. நான் என்ன செஞ்சேன்? என்னால மனுஷனா வாழ முடியாதுங்கிற உண்மையை தானே சொன்னேன். தீய சக்தியோட கடவுளுக்காக நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன். ரத்தத்தை கொடுத்திருக்கேன். உங்களுக்காக தியாகம் செஞ்சதுக்கு இது எனக்கு தேவைதான். இதுதான் உன் வெட்டிங் கிஃப்ட். இது உனக்கு போதும் இல்ல கிளாரா? நான் உன் அளவுக்கு அதிகமா விரும்புறேன்.
உன்னை விட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியாது கிளாரா. ஒரு நொடி கூட பிரிஞ்சிருக்க முடியாது. என் நெஞ்ச வேணாய். இது சிலுவை கிழிச்சிருக்கலாம். அதுக்குள்ள இருக்கிற பண்ண முடியாது. கிளாரா, கிளாரா, சொர்க்கத்தில் நிச்சயமா நீயும் நானும் ஒண்ணு சேரும். உனக்காக நாங்க காத்துக்கிட்டு இருப்பேன். Fine. The stars could reach us down. We fall till dawn. Ooh, you be brave, see me fine, kiss me on and give me life. The stars could reach us down. We fall till dawn. I have tried to reach you. Oh, shall you know, beloved? I have cried to have you. Shall you know, my Lord? It's a new world, it's a new dream, it's all now here. Come for the good, suit us with blood, you